வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்குற அப்டேட், நம்ம தீபா அவங்களுடைய ரசிகை கூட சேர்ந்து எடுத்த பிக்சரை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஓல்ட் ஹீரோயின். ஸோ இவங்களுக்கு ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்டே. அவங்களுக்கு நீங்களும் விஷ் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் விஷஸ் தெரிவிச்சிருங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அவங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தீபா ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோர் ரூம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நல்லா அதாவது ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தீபா அவங்க அந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம தீபாவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப க்யூட்டான ஒரு கம்மல் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை இப்போது சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம தீபாவும் மைத்திலியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்மல் கண்டிப்பாக பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ஒரு மயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸில் தான் இந்த ஒரு கம்மலை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இங்கே போயிட்டு இதே மாதிரி கம்மல்ஸ் நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதிலே அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கா. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிஸை நீங்கள் வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தீபாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு கேம் விளையாடிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி ஸ்லேட்டில் எழுதி அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோ கூட இப்போ அவங்க ஃப்ரெண்டு ஷூட்டில் வந்திருக்கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவர் இப்போது ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த காட்டு பகுதியில் சில பிக்சர்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.